அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே ஃபுல் மூவி, ஸ்டோரி, ரிவ்யூ எல்லாமே சொல்லுவோம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மூவி பார்த்தீங்கன்னா, விஸ்வாசம். விஸ்வாசத்தோட ஃபுல் மூவி, ஸ்டோரி, ரிவ்யூ பார்க்க போறோம். கதை வந்து ஓப்பன் பண்ண சொல்ல ஒரு கிராமத்துல காட்டுறாங்க. மதுரையில ஒரு கிராமத்துல. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அஜித் வந்து விவசாயம் பண்றாரு. அவர் விவசாயம் பண்றது, விவசாயத்தை பத்தி சப்போர்ட் பண்றது, விவசாய மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றது, அவங்க நிலத்தை வந்து ஆர்கானிக், அதாவது எந்த ஒரு மருந்து அடிக்காம இயற்கை உரம் போட்டு எப்படி வந்து விவசாயத்தை வந்து மேம்படுத்துறது அப்படின்ட்டு, எப்படி வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறது, அந்த மாதிரி ஒரு நாட்டுப்பற்றோ சோஷியல் மெசேஜோட விவசாயத்தோட இதோ பின்னி ஒன்னாகி படம். தல அஜித் பார்த்தீங்கன்னா விவசாயி மாதிரி டிராக்டர் ஓட்டுறது, விவசாயம் பண்றது, அப்புறம் வந்து அதில் வந்து சில காமெடிஸ், ஃபன் திங்ஸ், அது மாதிரி கதை வந்து மூவ் ஆகுது. விவசாயத்தை பேஸ் பண்ணி கதை போகும். அந்த டைம்ல நயன்தாரா காட்டுறாங்க. நயன்தாரா வந்து பட்டணத்துலேருந்து படிச்சுட்டு அந்த கிராமத்தில் வந்து சேர்றாங்க. நயன்தாரா யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜித்தோட முறை பொண்ணு. அவங்க சின்ன வயசுலேருந்து லவ் பண்ணியிருப்பாங்க. அவங்க படிப்பாக நயன்தாரா வெளியூர் போய் படிப்பாங்க. இவர் வந்து படிப்பு வந்து கொஞ்சம் வராதனால விவசாயம் பண்ணிட்டு இந்த ஊர்லயே இருப்பாரு. அது விவசாயம் பிடிச்சி இந்த விவசாயத்தை பண்ணுவார் அஜித். நயன்தாரா வந்தோடனே ரெண்டு பேருக்கும் லவ் திருப்பி ஸ்டார்ட் ஆயிடும். அவங்களுக்குள்ள லவ், சாங்ஸ், ஃபன்னி திங்ஸ் இதெல்லாம் சொந்தக்காரங்களுக்கு உள்ள சில கசப்பான அனுபவங்கள், அப்புறம் வந்து குடும்பம் ஒன்னா சேர்றது, அப்படின்னு வந்து கதை போயிட்டே இருக்கு. கொஞ்சம் சுவாரஸ்யமா ஃபுல்லா காமெடியா எடுத்திருக்காரு சிவா. நல்லா ஜாலியா போயிட்டு இருக்கு. நயன்தாராவுக்கும் அஜித்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகுது. அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் குழந்தை பிறக்குது. மூணு பேரும் வந்து சந்தோஷமா நாட்களை வந்து செலவிடுறாங்க. அப்படியே விவசாயத்தை வந்து நயன்தாரா வந்து விவசாயத்தை பாக்குறேன், நான் வந்து நம்ம விவசாயத்தையே பார்ப்போம்ட்டு அவங்க சந்தோஷமா விவசாயத்தை செய்யறாங்க. அந்த கிராமமே கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டு. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா வில்லனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. வில்லன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட் மாஃபியா. விவசாயத்தை நிலத்தெல்லாம் மடக்கி வந்து இப்ப பிளாட் போட்டு விற்கிறது, லாபம் பார்க்கறது அந்த வில்லனோட வேலை. அவன் வந்து பாத்தீங்கன்னா விஜய். அவன் வந்து பாத்தீங்கன்னா அஜித்தோட கிராமத்துக்கு வரான். அங்க பாத்தீங்கன்னா நிறைய விளைநிலம் இருக்கு. அந்த நிலத்தெல்லாம் வந்து அவங்க கிட்ட புடுங்கி பிளாட் ஆக்கி அதை வித்து காசு பார்க்கலான்னு வில்லன் ஆசைப்படுறான். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஏழை மக்களை வந்து இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஏமாத்தி லேண்டை வந்து பறிப்பான். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா அஜித் வந்து உள்ள பூந்து அந்த வில்லனை மிரட்டி, இதெல்லாம் பண்ணீங்கன்னா சாவச்சிருவேன் அப்படின்னு மிரட்டி வில்லனை வந்து துரத்த பாக்குறாரு. ஆனா வில்லன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிஷியன் சப்போர்ட் உள்ள வில்லன். அவன் வந்து என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஜித் குடும்பத்தை வந்து கொல்ல ட்ரை பண்றாரு. அஜித் இருந்தா தானே இந்த லேண்ட் பிசினஸ் வந்து நம்ம தடுப்பான், அஜித்தை கொலை பண்ணிடலான்ட்டு நிறைய ஆட்களை கொண்டு போய் அஜித்தை கொலை பண்ண ட்ரை பண்றாரு. இப்படியே வந்து நாள் போக போக அஜித் வந்து ரொம்ப டார்ச்சர் ஆகுது அந்த வில்லனால. இந்த ஊர்லயே நம்ம இருக்க முடியாதுன்னு அப்படின்னு அஜித்துக்கு வந்து தெரியுது. அஜித்துக்கு வந்து ஹெல்ப் தேவைப்படுது. இவன் வில்லன் வந்து நம்ம குடும்பத்தை எப்படியோ வந்து கொலை பண்ணிடுவான். அதனால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா அந்த வில்லன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இதுல வந்து தடுக்கிறாங்களோ, லேண்ட் மாஃபியா வேலையை தடுக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து சைலண்டா கொலை பண்ணிடுறாரு. அந்த வரிசையில வந்து பாத்தீங்கன்னா அஜித்தும் வந்து தடுக்கிறதுனால அஜித்தை கொலை பண்ண ட்ரை பண்ண அஜித் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, சரி நம்ம அண்ணன் கூட பிறந்த அண்ணன் மும்பைல இருக்காரு. மும்பைல வந்து நம்ம அண்ணன் ஹெல்ப்பை தேடி போலான்ட்டு போறாரு. அப்ப என்ன பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி ரெண்டு அஜித் இந்த படத்துல. ரொம்ப ஹாப்பியா ஆயிட்டீங்களா? டபுள் ஆக்ஷன் இந்த நம்ம விசுவாச படத்துல அஜித். அண்ணன் தம்பி, அதாவது அந்த சால்ட் அண்ட் பேப்பர்ல பாத்தீங்களா அவங்க அண்ணன் ஒரு மும்பைல இருக்காரு. ஃபுல் பிளாக் பிளாக் ஹேர். அவர் வந்து மதுரையில இருக்காரு. மதுரையில இருக்கிற அஜித் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் அப்படி போயிட்டு இருக்கு. தம்பி அஜித் வந்து பாத்தீங்கன்னா அண்ணன் பார்க்க மும்பை போறாரு, இந்த மாதிரி விஷயத்த சொல்றாரு. தம்பிக்கு இப்படி ஆச்சுன்ட்டு அவர் ஃபீல் பண்ணி சரி நான் ஹெல்ப் பண்றேன்னு காட்டுறாங்க. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அண்ணன் யாருன்னு காட்டுறாங்க. அண்ணன் வந்து பாத்தீங்கன்னா மும்பைல வந்து ஒரு பெரிய ரவுடி, ஒரு டான் மாதிரி இருக்காரு. அவரு நம்ம காலா படத்துல பாத்தீங்கன்னா ரஜினி அதே கேரக்டர் தான் விஸ்வாசம். அந்த காலா கேரக்டர் தான் அண்ணனுடைய கேரக்டர். அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க அண்ணன் கேரக்டர், அஜித் கேரக்டர். அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா தம்பி வந்து அண்ணனை பார்க்க போய் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி கதை ஃபுல்லாக அப்படி போயிட்டு இருக்கு. என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா அண்ணன் அஜித் வந்து நம்ம தம்பி ஊருக்கு வராரு, மதுரைக்கு வராரு. அங்கதான் வந்து கதையே ஆரம்பிக்குது. மாஸ் பண்றாரு சிவா. அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் பயப்பட மாட்டாரு. அந்த வில்லனும் அண்ணனும் மீட் பண்ற சீன்ல வந்து பார்த்தீங்கன்னா தம்பியை வந்து எதுவும் பண்ணக்கூடாது, நீயும் ரவுடி நானும் ரவுடி தான், ஆனா வந்து விவசாயம் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு அண்ணன் அஜித் வந்து சொல்றாரு வில்லன் கிட்ட. வில்லன் அதெல்லாம் கண்டுக்க மாட்டான். வில்லன் கொஞ்சம் ஹெட்வேடா எகத்தலமா பேசுறான். அதுக்கேற்ற மாதிரி கவுண்டர் தர அஜித். நீங்க ட்ரெய்லர்ல பார்த்திருப்பீங்க. மூச்சை கூட விட முடியாது சொல்லுவாரு பார்த்தீங்கன்னா, அந்த சீன்லாம்
டைலாக் தான் வரும். ஸோ கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா அஜித் வந்து சவால் விட்டு அந்த வில்லனோட ஃபுல் கோட்டையும் வந்து சுக்குநூறு ஆக்குவார். அது எப்படி சுக்குநூறு ஆக்குறாரு நீங்கள் படத்தில் பாருங்கள். ஸோ அது நார்மலாக நம்ம படத்தில் பார்த்துருக்கோம், நிறைய படம் பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா வில்லன் ஹீரோக்குள்ள எப்படி வந்து ஹீரோ வந்து வில்லனை அழிக்கிறாரு, அதை வந்து கொஞ்சம் புதுமையாக சொல்லியிருக்காங்க இந்த ரவுடிசமோட. ஸோ படம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. பொங்கலுக்கு வந்து ஏற்ற மாதிரி அஜித் வந்து பார்த்தீங்கன்னா சில அந்த கபடி விளையாடுறது, சிலம்பம் சுத்துறது, பொங்கல் ஃபெஸ்டிவல் மூடு ஏற்ற மாதிரி படம் வந்திருக்கு. படம் நல்லா காமெடியாகவும் லவ் சீன்ஸ் கொஞ்சம் நல்லா கிராமத்து கதையோட இருக்கு. படம் சூப்பராக இருக்கு. படம் தேட்டரில் போய் பாருங்க. ஸோ தான் படத்தோட ஃபுல் கதை. ஸோ அண்ணன் தம்பி அஜித்துக்கு வந்து அண்ணன் வந்து ஹெல்ப் பண்றாரு. ஸோ கடைசியில் வந்து விவசாயத்தை வந்து காப்பாத்துறாங்க. இந்த லேண்ட மாஃபியா பண்ண பார்த்தா அந்த வில்லனோட லேண்ட்ல எடுத்தான் பார்த்தீங்கன்னா அந்த லேண்ட்ல வந்து திருப்பி இந்த விவசாயிகளுக்கு கொடுத்து விவசாயம் தான் காப்பாற்றணும், விவசாயம் தான் செய்யணும்னு அட்வைஸ் பண்ணி படம் வந்து முடியுது. ஸோ இந்த மாதிரி படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஃபுல் மூவி ஸ்டோரி ரிவ்யூ சொல்லுவோம். ஸோ நம்ம இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் யூடியூப் சேனல் இதுதான். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வீடியோஸ் வந்து லைன் அப் ஆயிருக்கு. கண்டிப்பாக அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும். தேங்க்யூ, பாய்.